ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. நேத்தெல்லாம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ஒரு குரூப். யாரு ஒப்பாரி வைக்க வச்சது விஜய். யாரு உட்காரிக்கிறா? ஸ்டாலின், வேற உதயநிதி, கனிமொழி, திமுக குரூப் அடடடா. ஓடுறாங்களே இருந்து பதில் சொல்லாம. வேணும் வேணும் என்ன அளவுக்கு ஆடுனீங்க. கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்களாமா. ஏன்னா மானமரியாதை போயிரும்ல. டிவியில உட்காந்து பாப்பாங்களா ஐயா? சட்டமன்றத்துல கேட்காம வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. டிவியில உட்காந்து அவ்வளோத்தையும் ஒண்ணு விடாம கேட்பாங்க. 3 நேரம் 4 நேரம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே கேட்டுருப்பாங்க. இருந்து நேருக்கு நேரம் இருந்து பேசுறது எப்படி இருக்கும், ஒளிஞ்சு மறைஞ்சு பாக்குறது எப்படி இருக்கும். ஆனா ஒண்ணுயா, பிஜேபி காரன் திமுகவை பேசுறானா இல்லையோ, பேச மாட்டான். பிஜேபி திமுக கள்ள கூட்டணி தான். நம்ம நல்லா பாத்துட்டோம். அண்ணாமலை துரத்துனதே அதான் காரணம். அறிவாலய செங்கலை உருவன்னு சொன்ன உடனே அண்ணாமலை கட்சி விட்டு தூக்கிட்டானுங்க. அவங்க கூட்டணி சரி, அவங்க விடுங்க, அவங்க கேட்க மாட்டான். ஆனா விஜய் பரவாயில்ல. அந்த விஷயத்துல விஜய் கிழிச்சு கொளுத்து வாங்குறாரு. விஜய் பிரிச்சு வாங்கல. விஜய்க்குள்ள இருந்து முருகன், திருப்பரங்குன்றம் முருகன் இவங்கள வச்சு செய்யறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா அப்ப முருகனுடைய அந்த தீபத்தூண மயில் கல்லுன்னு சொல்லி எவ்வளவு கேவலமா பேசிச்சு. யாரு? இந்த கனிமொழி. அப்புறம் எங்க திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏத்த விட மாட்டோம், நீதிமன்ற தீர்ப்பே மீறி தீபத்தை ஏத்த விட மாட்டோம். என்ன பிரச்சாரம், என்ன ஊருட்டு வச்சானா முருகன் ஆப்பு. முருகன் உதயமார்த்த விஜய் முதல்வராருக்கு ஓட்டு எண்ணிக்கைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போனாரா? உதயமார்த்தாண்டா தரிசனம் போய் உட்கார்ந்து முருகா என் அப்பனே என்ன சிஎம் ஆக்குன்னு சொல்லி வேண்டினாரு. முருகன் வேலை கையில கொடுத்து அனுப்பிட்டான். போயா நீதான் சிஎம்னு வச்சானா ஆப்பு. முருகன் வச்சு விஜய்க்குள்ள முருகன் இறங்கி வேலை செய்யறான். விளங்குதா? முருகன் கதற விடுறான். அதனால அங்க பாருங்க, இவனுக்கு என்னமோ முருகனை சாதாரண கடவுள் நினைச்சுக்கிட்டான். சுக்க மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனை மிஞ்சின கடவுள்னு சொல்லுவாங்க. ஆமா, சும்மா முருகன் நீ கண் கண்ட தெய்வம். கலியுகத்துல முருகன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்லாம்? இவன் என்னமோ கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கானா? அந்த கும்பல் அப்படி நினைச்சு ஆட்டம் போட்டான். கூப்பிட மூளையில உட்கார வச்சுட்டானா? மூளையில உட்கார வச்சுட்டானா? சின்ன சின்ன பசங்க எல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க இவனுங்கள. அதான் முருகன், பாலமுருகன் உங்களை தோக்கடிச்சிட்டான்டா. நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? அது என்ன கல் கல்? அதுவும் பாருங்க, எடப்பாடிக்கு வச்சா பாருங்க முருகன் ஆப்பு. திருப்பரங்குன்ற விஷயத்துல எடப்பாடி வாயை திறந்தாரா? வாயை திறக்கவே இல்ல. அதுக்குதான் பேரையே பழனிசாமி வச்சுட்டு திருச்செந்தூர்ல ஒருத்தர் வாய் திறக்கல. வச்சானா ஆப்பு முருகன் உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனா விஜய் அந்த விஷயத்துல பரவாயில்ல. அவர் ஜோசப் விஜயா இருந்தாலும் கூட போய் அப்படியே பயபக்தியா முருகனை போய் வழிபட்டு வந்தாரு. அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல போய். அதுக்குதான் முருகன் அதையா எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா முருகன். நீ பேரையே பழனிசாமி வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்தோட பண்ணு சொன்னா எப்படி உன்னை உருவானா முருகன்? நீ முருகனுடைய விளக்கு அணைக்கணும்னு நினைச்ச. ஆனா உன் மொத்த பேர் விளக்கையும் முருகன் அணைச்சிட்டான். மொத்த பேர் விளக்கையும் விஜய் ரூபத்துல முருகன் ஆப்பு வச்சுட்டான், அணைச்சிட்டான் இவனுக்கு விளக்க. அதான்டா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுண்டா. இவனுக்கு நினைச்சுக்கிட்டான் ஒன்னும் கிழிக்க முடியாது. அப்படியே டிஆர் பாலுக்கு ஒரு பக்கம் கதறாரு. அப்படியே டிஆர் பாலு மோவன் முடிஞ்சு போச்சு. அதான் ஆப்பு வச்சுட்டாங்களா சொல்லுங்க. ஆனா இதோட விட மாட்டான். டேய் மொத்த பயிலுக்கு இனிதான பெரிய ஆப்பு இருக்கு. சிவன் சொல்றான்டா. எவரு? சாமியே சொல்றான். இந்த எம்பருமா சொல்ல பாருங்க, வையகத்தில் பொய் களவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அயில கிடங்கில் வாழ்கின்ற ஆளி புழுக்கிறியாவிருங்க. இந்த ஊழல்வாதி பசங்களா இறைவன் சிவபெருமான் சொல்றான். அடே நீங்க எல்லாருமே செய்யற ஊழல் பண்ற புத்தலாட்டம் மாது சூது பிறன் மோகம் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி தீவினைகள் செய்யக்கூடிய இந்த கும்பல மொத்தம் பேருமே ஆளி புழு. நரகத்துல ஆளின்னு ஒரு கடல் இருக்கு. அதுல இறப்புக்கு அப்புறம் இவனுடைய ஆத்மாவை யமன் புடிச்சிட்டு போய் அங்க வீசுவானா. ஐயோ அவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு இந்த கும்பலுக்கு. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அப்படியே எல்லாம் கொள்ளையடிச்சு நம்ம எல்லாத்தையும் அனுபவிப்போம்னு நினைக்கிறான். ஆனா முட்டாளுகளை வள்ளுவன் சொல்றான்டா, வகுத்தான் வகுத்த வகையில்லால் கோடி தொகுத்தாருக்கு துய்த்தல் அரிதுங்கிறான். டே நீ உன்ட்ட 1000 கோடி ஊழல் பண்ணிருக்கலாம், 5 லட்சம் கோடி ஊழல் பண்ணி சம்பாதிச்சு நல்லா வச்சிருக்கலாம், மூட்டை மூட்டையா கட்டில் கடியில போனவரையில பணத்தை வச்சிருக்கலாம். ஆனா அடை முட்டாளே, இறைவன் அந்த பணத்துல நீ எவ்வளவு அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கானோ அவ்வளவுதான்டா அனுபவிக்க முடியும். உன்னை கூட்டிட்டு போயிருவாங்கிறான். எப்படி அனுபவிப்ப? அட முட்டாளே, கொண்டு போய் நரகத்துல வீசுவான். ரஜசிபிள்ளையும் கத்தா கர்மம் ஜாயதே ததா பிள்ளைங்க சமசி முடியும் ஜாயதே 84 பிறவி நரகத்தில் தன் தொண்டரை அனுபவித்த பிறகு அந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புரிய மனுலகில அசுர யோனி 84 லட்சம் பிறப்பிடம் இருக்கு பூமியில. பிறப்பிடங்கிறது யோனினா கெட்ட வார்த்தை கிடையாது. 84 லட்சம் பிறப்பிடம் இருக்கு. அந்த பிறப்பிடத்திலேயே வருவான் புழு விலங்கு பறவைன்னு விரிச்சது 84 லட்சம் பிறப்பிடம் இருக்கான். அந்த பிறப்பிடத்துல சிவபெருமான் அனுப்புவானா. பிறந்து சாவான் அந்த கும்பல். அன்னைக்கு இருக்கு அந்த ஏற்கனவே ஊழல் பண்ண மந்திரிகள் நான் தான் நிரந்தரம்
திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்த மாட்டேன்னு சொன்ன அந்த கும்பல் அவ்வளவு பேருமே அந்த தண்டனை உண்டு. அது விஜயா இருந்தாலும் தப்ப முடியாது. உண்மைங்க. நிர்மல்குமாரா இருந்தாலும் தப்பு. இப்ப நிர்மல் பேசுறாரு, நாங்களும் பழைய இதைதான் நாங்க கடைபிடிக்கிறோம். ஐயா, உனக்கு கொஞ்சம் நீ புண்ணியத்துக்கும் பவிசுக்கும் ஆளை கொடுத்துருக்கான் பாக்கியம். முருகன்ட்ட மோதாதீங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ ஜெயிச்சுட்டு நீ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்த மாட்டேன்னா விளக்க அணைச்சிருவான். தெய்வத்துல மோதாதீங்க. மனுஷன்ட்ட, அதுவும் முருகன் கிட்ட மோதாத. அன்னைக்கு சூரன் எப்படி அழிஞ்சான் வர சூரன்ட்ட முருகன் முடிஞ்ச அளவுக்கு புத்தி சொன்னான். என்ன சொல்றான்? தம்பி தமையன் தளங்கள் இலவாதே, பற்ப கிரீடம் பவிசு இலவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயோ விட்டு விடு. சாமி முருகபெருமான் புத்தி சொல்றான். காரணம் இது இல்லாமல் கவ்வை இல்லா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது, தேவரையும் விட்டு விடுனா. தேவர்களையும் தேவ ஸ்திரீகளையும் சிறைபிடிச்சு வச்சிருந்தான் யாரு? இந்த சூரன். இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் இவனுங்களை மாதிரி தான். இவனுங்களை மாதிரி ஆணவம் பிடிச்ச வந்தாவன் யாரு? நேற்று போன பத்திரிகை ஆட்சி வந்தாங்க. அவன் அதுக்கு முந்தின ஆண்டவன், நாங்க 60 ஆண்டு கிழிச்சே ஆண்டவன் சொன்ன இந்த கும்பல் மாதிரி தான் அவனும் ஆணவம் பிடிச்சிருந்தான். ஆணவம் பிடிச்சி தேவர்களை சிறைபிடிச்சு வச்சிருந்தான். சாதுக்களை கொடுமைப்படுத்தினான். சாதுக்களை கொடுமைப்படுத்தினால எங்க அப்பா என்ன பண்ணா புத்தி சொல்றான். டே முட்டாள் சூரா, உன்னுடைய தம்பி தமையன் உன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் இழந்துடாத, கொண்டு விடுவேன். உன்னை பருப்ப கிரீடம் அரசாட்சி பதவி இழந்துடாத, அழிஞ்சு போயிருவேன், அழிச்சு விடுவேன் 1 மணி நேரத்துல, கொஞ்ச நேரத்தை கொண்டு விடுவேன். தெரிஞ்சிக்கோ, நீ தேவர்களை தேவ ஸ்திரீகளை சிறைபிடிச்சு வச்சிருக்க, ஒழுங்கா விட்டுரு, உன்ன கொல்ல மாட்டேன், விட்டுறேன்னு முருகன் சொல்றான். ஆனா அந்த படுவாதிக்கு ஏக்குதா? ஏறல. ஆண்டி தானே, சின்ன பையன் தானே, இவன் நம்மள என்னத்தை கிழிச்சிருவான்னு சொன்னான். யாரு? சின்ன பையன். முருகனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஆணவத்துல பேசினான். அப்படியே என் அப்பன் முருகன் புத்தி சொல்றான். இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்போசிக்க சென்ற வெட்டியில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதனவே கம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மனையா. முருகன் சொல்றான். அடே முட்டாள் சூரா, எரியிற நெருப்ப தனக்குள்ள உணவு நினைச்சு வெட்டில் பூச்சியானது உள்ளே புகுந்து அது தன்னைத்தானே அழிச்சுக்குது நெருப்புல புகுந்து. அது போல ஏன் நாயே, நீ சிவனிடத்துல வாங்கின வரம் இருக்குது, என்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற ஆணவத்துல மதத்துல இறைவனுடைய பதத்தை இறைவனுடைய திருவடியை மறந்து நீ பேசுற. அழிஞ்சு பெறாத சூரா, அந்த வெட்டில் பூச்சி நிலைமை உனக்கு உண்டாகும். சின்ன பையன் முருகன் நினைக்காத. இன்னைக்கு வரைக்கும் சின்ன பசங்க தான் ஸ்டாலின் தோக்கடிச்சிட்டான். சின்ன பசங்க திமுக கூப்பிட கொண்டு உட்கார வச்சுட்டான். சின்ன பசங்க அதிமுக எடப்பாடியை காலி பண்ணிட்டான். அப்போ சின்ன பையன் யாரையும் ஏளனமா நினைக்க கூடாது. சொல்லுங்க என்னாச்சு? அதே சூரன் இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்கு. அது மாதிரி முருகன் புத்தி சொன்னா, சூரன் கேட்கல. அப்பவும் அப்ப முருகன் அவனுக்கு இறக்கப்பட்டான்னு சொல்றான். டே தீர்ச்சையுடன் புத்தி செவ்வே நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதி விட்டு. அடே முட்டாளே, அடே நாயே, இந்த உடல் நிரந்தரமட்டதுடா. இந்த மனித உடல் புழு கூடு. அடே இதுக்குள்ள திவ்யமான ஒரு ஒளிமயமான ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா இந்த உடல் என்னென்ன பாவம் செய்தோ அந்த தண்டனை இந்த ஆத்மா அனுபவிக்கொண்டா நரகத்துல. அதனால தீர்ச்சையுடன் புத்தி செவிட்டு மோட்சம் திருவடியை தேடி மோட்சத்துக்கு வழியை தேடுதா, சிவனை தேடுதா. நீ மோட்சத்தை அடைந்தால் உனக்கு பிறவா நிலை, நீ வந்து எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டு அப்பாவுடைய பதத்தை அடைஞ்சிருவா முட்டாளேன்னு சொல்றான். ஆனா கேட்டானா? கேட்கல. அப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாங்க? ஒரு வேலையை எடுத்து ஒரே குத்து. என்னாச்சு? சூரன் காலி. அந்த மாதிரி இன்னைக்கு இவனுங்கெல்லாம் வெறும் 5 வருஷ பதவி தான். புரியுதுங்களா? அதுவும் எப்ப இது முடியும்னு சொல்ல முடியாது. அதனால ஆணவத்தை ஆடக்கூடாது. உன் கையில இறைவன் எதுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கான்? நீ மக்களுக்கு நல்லது பண்ணதான் கொடுத்திருக்கான். நீ வந்து மக்களுடைய வேலைக்காரன், நீ இறைவனுடைய வேலைக்காரன், ஆட்சி ஆளக்கூடியவன். நீங்க ஒன்னும் பெரிய திவ்ய புருஷர்களோ பரமாத்மாக்களோ கிடையாது. சுவாமியா தான் சொன்னா, காப்பு கட்டி வைத்த மகன் கண்ண பவிசு எண்ணுகிறான், மாயன் நான் இருக்க மனம் போல நினைக்கின்றான், அவர் பட்டம்பரி போகுதுன்னா அவர்களை பார சிறை வைக்கிறவங்க விடுவானா? ஏ பாவிகளே, நீங்க செய்யற பாவத்துக்கு உங்களுடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு நரகத்துல கணக்கு கொடுக்கணும். எவன் பிடிச்சி எங்க அப்பா சிவனுடைய திருவடி முன்னாடியில கொண்டு நிறுத்துவான். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், கண்டித்து அடக்குவதில் நான் எமனுங்கிறான். டே 60 வருஷம் 80 நான் சொல்லி ஐயா, நம்ம இப்ப எனக்கு 40 வயசாச்சு. நான் இந்த வருது எனக்கு ஆயுட்காலத்துல 40% முடிஞ்சு போச்சு. 60% என்ன எப்போ கணக்கு சொல்லக்கூடியது? 60 வயசு வாழ்வு, நான் 20% வாழ போறேன். இதுதான் வாழ்க்கை. எப்போ வேணாலும் கூட்டு போயிடும். ஆத்மா தீர்ப்புக்கு போவோம். அதுக்குள்ள நம்ம சாமியை தேடிக்கணும். தேடல் வச்சுக்கிடுங்க நரகம். சாமி சொல்றான், அச்சு தேரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ, நாடெல்லாம் காடாகோ நல்லக்கு நீ வந்து ஆகுதடா, வறுமையது தான் பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே, பொய் புரட்டு அதிகமப்பா பொருத்தமில்லை களி நமக்கு. பொய் புரட்டு அதிகமப்பா பொருத்தமில்லை களி நமக்கு. இந்த படுபாவிகளுடைய ஆட்சியில வறுமை பெருத்து எல்லா மனிதர்களும் தவறான வழியில போவாங்கிறான் இறைவன் சொல்றான். இவனுக்கு என்ன சேர சோழ பாண்டியர்களா? என் மன்னனாட்சி இப்படியா இருந்தது? அன்ன மடமை தகங்களி கூட எந்நேரமும் பிச்சை இடுவார் எழுதியிருக்குங்க. எங்கும் தர்மம் சொர்ணம் அளித்து சொகுசுபரன் இருப்பாருங்க, பாதையில பார்ப்பதற்கு பைம்பொன் அளிப்பாருங்க.
ஐயோ ரோட்ல போறவனை கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுத்த தேசம் என்னுடைய இந்த பாரத தேசம். என்னுடைய மண்ணாட்சியில் அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு காலில் கிடக்கிற கொலுசும் பச்சைப்புல காலில் கிடக்கிற கொலுசு முத கூட அடமானம் வச்சிடறான். வறுமை அந்த லட்சணத்துல மக்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு மேடையில பீத்துறானுங்க. வளர்ச்சி என்னடா வளர்ச்சி? நீங்க தானே கொள்ளையடிச்சு வளர்ந்துருக்கீங்க. அவன் என்னென்ன கஷ்டப்படுறான் போய் பாரு. கிராமப்புறங்கள்ல எவ்வளவு கடன் வாங்கி வச்சு எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு வருத்தப்படுதுன்னு நினைச்சுப்பாரு. அப்போ இவனுக்கு என்னையா ஆட்சி பேட்டா வளர்ச்சி, நாங்க அத்தனை சேர்ந்து வளர்ச்சி கிழிச்சிட்டோம் தள்ளிட்டோம் அப்படி மோடி சொல்லுவாரு. வளர்ச்சி என்னையா வளர்ச்சி? வரிக்கு மேல வரி போட்டு தாலி அறுத்து மக்கள் எல்லாம் சாகடிச்சு இதையா வளர்ச்சி? இது வளர்ச்சியா? சொல்றேன் கேளுங்க. இது வளர்ச்சியா? வளர்ச்சி எப்படி இருக்கணும்? 12 ஆண்டு பரிவாய் இறை இருத்தல் 12 ஆண்டு பொறுத்து இறை தருமன். இறைனா வரி. சோழ மன்னன் என்ன பண்ணிருக்கான்? ஒருத்தர் 12 வருஷம் வரி கட்ட முடியலன்னா விட்டுருவானா. இன்னும் 2 வருஷம் கூட பொறுத்து தப்பா முடியலையா விட்டுரு. இப்படி பண்ணிருக்காயா என் மண்ணை ஆட்சி. இவங்க பண்ணுவாங்களா? இவன் வரிக்கு மேல வரி போட்டு சுகபோகமா இருக்கானுங்க. நல்லா ஏரோப்ளைன்ல போறது, அப்படியே என்ஜாய் பண்றது, அப்படியே நல்ல சாப்பாடு திங்கிறது, நல்ல சோறு, நல்லா திங்குற ஜூஸ். அவளுக்கு காலுக்கு ஒரு டாக்டர், கைக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர். உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவு அப்போல படுத்துக்குவான். அப்படியே டாக்டர் வருஷம் கட்டி நிப்பான். 100 டாக்டர் நிப்பான் ஒரு பணத்துக்கு. ஒரு பாடிக்கு 100 டாக்டர். இங்க ஏழை எளிய மக்கள் தர்மாசிபத்தில போய் அப்படியே ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு வயிற்று வலினா வயிற்ற புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். லைன்ல நின்றுட்டு இருக்கான். போய் பாரு. என்னடா ஆட்சி பண்றீங்க? இவனுக்கு தேவைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறான். வரிக்கு மேல வரி போட்டு இவன் பொண்டாட்டி பிள்ளைகள் உடம்பு சொல்லணும்னா அப்படியே அப்போல போய் நீட்டி படுத்துக்கிடுவானுவன். அப்படியே அவங்கள பார்க்க வர்றதுக்கு வரணும். அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ன? அவங்களுக்கு 100 டாக்டர் நிக்காயா ஒரு உடம்புக்கு. ஏன்னா இந்த உடம்பு நாயாட தூக்கிட்டு போகுது உடம்ப. ஏன்னா அப்ப நாங்களாம் மனுஷங்க இல்லையா? என் பிள்ளைங்க ஏழை உனக்கு ஓட்டு போட்டியா? ஏழை பழைய பிள்ளைங்க மனுஷங்க இல்லையா? ஏன்னா உங்க உயிர் தான் உயிர், உங்க உடம்பு தான் உடம்பு. அப்ப மற்றவங்க உனக்கு ஓட்டு போட்டவங்களாம் கேனப்பையா? அப்படிதானே? என்னையா ஆட்சி பண்றாங்க? தேர்தல் பாண்டியர்களா உனக்கு சொல்லுங்க. அதனால விட்டுருங்கய்யா. இவனுக்கு என்னமே பரமாத்மா கிடையாது. எல்லா பயிலும் சுயநலவாதிக தான். அதுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன். சொல்ல முடியாது. இந்த கொம்பனு குட்ட சொல்லி அதனால விடுங்கய்யா. இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டம் போடணும். எவன் ஆட்சி பண்றானோ மந்திரி, எம்எல்ஏ, சிஎம் யாராலும் இருந்துக்கோ. உடம்பு சரியா நீ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சட்டம் போடணும். ஏயா என் காமராஜர் எங்க ஐயா ரேஷன் சோறு திங்கலையா? சொல்லு. எங்க ஐயா வாடகை வீட்டுல இருக்கலையா? கேட்டா நாங்க காமராஜர் நாங்க அப்படி இப்படின்னு பீத்துறீங்களா? விடுங்கய்யா. இவனுங்களை வயிற்றுச்சல் இருக்கு. ஏதாவது பேசி கூட ரொம்ப சங்கடமா இருக்கியா. கலியுகம் அழிகிற வரைக்கும் இந்த யுகம் அப்படிதான் இருக்கும். தர்ம யுகம் வர்ற வரைக்கும் சாதுக்கள் கஷ்டப்படாதான் செய்வான். ஆனா சாதுக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த கும்பல்களை இறைவன் என்ன தண்டனை கொடுப்பானா? சாமி சொல்றான், என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே படைத்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீசன் நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி ஒன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பகுசுங்க. என் சாதுக்கள் ஆகிய என் பிள்ளைகளை பிறப்புக்கு அப்புறம் அவனுக்கு மேல் போய் ஆகிய மோட்சை விட கொடுக்குறேன். ஆனா இந்த படுவாதிகள், இந்த ஊழல்வாதி, இந்த ஆட்சியாளர்கள், இந்த கும்பல், இந்த மந்திரி, எம்எல்ஏ, நான் அவன் இவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பல் அவ்வளவு பயிலும் ஊழல்வாதிகளை இறைவன் என்ன பண்றான்? எங்க அப்பா சொல்றான், இவங்கள நரகத்துல தள்ளி உள்ள சித்திரவதை பண்ணுவேங்கிறான். சித்திரவதைக்கு ஆளாயிரதங்கடா. அன்னைக்கு சூரனுக்கு முருகன் புத்தி சொன்னான். இன்னைக்கு உங்களுக்கு நான் முருகன் என் மூலமா புத்தி சொல்றான்டா, புரிஞ்சுக்கோங்கடா. அதனால இவனுக்கு திருந்தினானுங்கன்னா பொழைச்சானுங்கய்யா. திருந்தலன்னா அப்புறம் நான் தான் வருங்காலமே அப்புறம் அவ்வளவுதான். திருந்தலாம் தண்டனை அனுபவிப்பான். அன்னைக்கு சூரனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இவனுக்கும். இவனுங்களாம் என்னையா பெரிய பெரிய பராக்கிரமசாலியா? சொல்லுங்க. இவனுங்க ராவணனை விட பெரிய பராக்கிரமசாலியா அந்த கும்பல்லாம்? மலஞ்சலம் கழிக்கிறவன் கும்பலையா? ராவணை 3 உலகையும் அடக்கி ஆண்டவையா. என்ன சொல்றவனுக்கு ராவணன் நிலைமை என்னாச்சு? வெள்ளருக்கு சடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனி மேலும் கீழும் ஈ இருக்கும் இடத்தை விட்டு எல்லிருக்கும் இடத்தை விட்டு ஈ இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகி தன் மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உட்புகுந்து தடவியதோர் ஒருவன் வழிகிறான். அன்னைக்கு ராவனை எவ்வளவு ஆணவத்துல ஆண்டான். 3 உலகை அடைக்காண்டான். நவக்கிரகங்களை தன்னுடைய பாத படிக்கட்டா போட்டான். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி ராவணன் நிலைமை என்னாச்சா? 1000 பிணக்குவியலுக்கு அடியில எங்கள் அப்பனுடைய ராமபானம் அந்த 1000 சல்லடக்கண்ணாக தொலைச்சி ராவனுடைய பிணத்தை 1000 பிணக்குவியலுக்கு அடியில கொண்டு போட்டுச்சான். எப்படி அந்த ராவணன் நிலைமை? எப்படியா? ராவணன் சாதாரண ஆளா? எங்க அப்ப வெள்ளருக்கு சடை முடியான் வெறுப்படுத்திருப்பணி வெள்ளருக்கு மலை ஆபரண சொல்லக்கூடிய சிவபகவானுடைய அந்த கைலாய மலையையே ஒரு விரல்ல அசைச்சவன். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அவனுக்கே அந்த நிலைமை. அப்போ இந்த மலஞ்சலம் குளிக்கிற இந்த கும்பலுக்கு பெரிய நாங்க தான் எதிர்காலம் நிரந்தரமே போச்சு விட்டீங்கடா. ஆத்மாவை தேடுங்கடா, நாசமா போய் தொலைஞ்சிடாதீங்கடா. அதனால ராவணன் என்ன பண்ண தெரியுமாயா? வாசு மணிமேடை தூராட்டால் வீசுவேன் வாழால் வெட்டுவேன் அவனை என்பான். வர்ணன் அவன் வந்து மேடை தெளியாது இருந்தால் வேகம் வரை வேல் விதனில் விட்டுடுமா. வாயு பகவானுடைய வேலை என்ன தெரியுமா? ராவனுடைய அரண்மனை வாயில்களை கூட்டுற வேலையை கொடுத்துருக்கான். கூட்டி பொறுக்கிற வேலை வாயு பகவான் கொடுத்துருக்கான்.
வர்ணன் அவன் வந்து மேடை இதுல இருந்தால் அவனுடைய அரண்மனை முற்றங்களை வர்ண பகவான் டெய்லி வந்து தண்ணி தெளிக்கணும், இதுதான் அவனுக்கு வேலை. சந்திர சூரியர்கள் சாய்ந்து மிக போகாவிட்டால் சந்து சந்தாக என் சரத்தால் இருப்பேன். சந்திர சூரியன் டெய்லி சாய்ந்தவனுக்கு நமக்கு இப்ப பாருங்க போலீஸ் வந்து சிஎம் தான் நமஸ்காரம் பண்றாங்களா, அந்த மாதிரி டெய்லி சந்திர சூரியன் வந்து ராவணன் நமஸ்காரம் சல்யூட் அடிச்சிருக்கான். ஐயோ அவ்வளவு சந்திர சூரியனையே அடிமையாக்கணும் ஐயா. அப்புறம் என்ன சொல்றான், மாமரளி மூவரந்தன் சொல் கேளாவிட்டால் காமனை ஈசன் கண்ணால் எரித்தது போல் என் கண்ணால் உங்கள் மூவரையும் இறைப்பெண்பான். யோ காலன் தூதன் எமன் 3 பேருக்கு என்ன வேலை தெரியுமா, அவன் யாரை கொல்லணும்னு சொல்லணும் அவனுக்கு கொல்லணும், அதான் அவனுக்கு இல்லை. 3 பிடிச்சு வந்துட்டான். யார், யமனையே கட்டி போட்டவன்யா. சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, தெய்வ மடவார் திருக்கவரி வீசாத்தால் கைவரைந்து கட்டி கடு விலங்கிலே பெண்பான். தெய்வலோக பெண்கள்லாம் வந்து தினமும் ராமனுக்கு சாமர வீசியிருக்காங்க. தெய்வலோக பெண்களே அடிமைப்படுத்திட்டான். அப்போ அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அவன், அவனுக்கு என்ன. அப்புறம் வேதங்களுக்கு என்ன வேலைன்னு பாருங்க, 4 வேதமும் நல்லாறு சாஸ்திரமும் பாலு குடம் சுமந்து பணிந்து முன்னே நில்லாவிட்டால் அஸ்திரத்தால் வாழ்ந்து அம்மிதனில் வைத்தரைத்து என் நெற்றியிலே திலக விட்டிடுவேன். 4 வேதமும் 6 சாஸ்திரம் என்ன பண்ணி தெரியுமா, தினமும் ராவணருக்கு அவன் சிங்காசனத்துல உட்காரும் போது பாலு குடம் சுமந்துட்டு வந்து அவன் தலையில அபிஷேகம் பண்ணிருக்கு. அப்படி அடிமைப்படுத்தினவன் யார், ராவணன். அவ்வளவு பராக்கிரமசாலி அவனுக்கு. அவன் போன எங்க கிடந்துச்சு, 1000 பிணக்குவியலுக்கு அடியில 1000 சல்லதை கண்ணாக எங்களுடைய அப்பன் ராமபானம் தொலைச்சு கொண்டு போட்டுச்சு. ஆனா இவனுங்க ஒரு சீக்கிரம் தான் செத்து போயிடுவான். இவனே 2 பேர் கையை பிடிச்சு கூட்டு போண்டிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுங்க கிழிச்சிருவானுங்களா, முருகன் இந்த லட்சத்தை சனாதனத்தை ஒழிப்போம் நாங்க கிழிச்சிருவோம், முருகன் கிட்ட மோதுறான். ஏண்டா முருகன் விடுவானாடா, முருகன் விடுவானா? அதான் முருகன் ஆப்பு வச்சான், எடப்பாடிக்கும் ஆப்பு வச்சான், இப்போ விஜய்க்கும் ஆப்பு வச்சிருவான். ஆட்சி எப்பெல்லாம் கழிச்சு விட்டுருவான். நீ வந்து திருப்பரங்குன்றத்துல நான் தீபத்தை ஏத்த மாட்டேன், நாங்க திமுக செஞ்சதை செய்வோம்னு சொல்லி ஆணவத்துல ஆடுறோம், ஆப்பு வச்சு விட்டுருவான். அதையும் பாத்துக்கோ. இறைவன்ட்ட மோதாங்க, மனுஷன்ட்ட மோது. இப்ப நம்மளே மனுஷன்ட்ட மோதா நீ தப்பிச்சிடா, உன்ட்ட பதவி இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஆடுவீங்க. ஆனா முருகன்கிட்ட மோதாத, தெய்வத்துக்கிட்ட மோதாத. தெய்வம் நின்று கொள்ளும் மறைபொருள். அப்ப மறைபொருளையா எங்க அப்பா இந்த கலியுகத்தை எப்படி அழிப்பானா, சாமி சொல்றான், பதி எலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன், செடிக்கு கொடுத்தவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே, ஆரார்க்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. எங்க அப்பா இறைவன் பெருமாள் சொல்றான், டே நான் வெள்ள குதிரையில வரமாட்டேன், எல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். பெருமாள் வந்து வெள்ளை குதிரையில வந்து வெள்ளை கழுதையில வந்து வாள் எடுத்து வெட்டுவார். ஏய் முட்டாள் மாதிரி பேசாதீங்க, உருட்டு. இறைவன் சொல்றான் மறைபொருளாய் வருவேன். இந்த கழிவு தளிக்க இறைவன் எப்படி பதி எலும்பி களி அளிக்க, இந்த கழிவு தளிக்க மறைபொருளா நான் ஒரு செடிக்கினா அநியாயம் பண்ற அக்கிரமம் வந்து செவிட்டுல கொடுத்து செவி திருத்தி குற்றம் கேட்பேன். எங்க ஆத்மாவா அங்க கொண்டு போய், ஆத்மாவா நரகத்துக்கு கொண்டு போய் குற்றம் கேட்பேங்கிறான். அடி கொன்னுருவான், துடிப்பான். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆனா அந்த தண்டனை வழியை உணரும், அந்த தண்டனை உண்டு. அதனால இறைவன் இந்த ரூபத்துல வந்து அழிப்புங்கிறான் கலியுகத்தை, மறைபொருளா வருவான். அதனால மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருள் இறைவன் எல்லாரும் செய்யக்கூடிய பாவத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சாமி சொல்றான் நான் அந்தந்த நாள்ல தண்டனை கொடுப்பேங்கிற. சாமி சொல்றான், மாயக்காரன் மாயசித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன், அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவேனடா. டே நான் கண்ணுக்கு தெரிய மறைபொருள்டா, நீ செய்யற பாவங்கள் எதுவுமே எனக்கு மறைவா இல்லடா, எல்லாம் எனக்கு தெரியடாங்கிறான். நீ மனசுல யாரோ ஒரு பெண்ணை தவறா நினைச்சா கூட அது எனக்கு என்கிட்ட பதிவாகுது, என்கிட்ட இருக்குங்கிறான் அந்த பாவ கணக்குங்கிறான். அப்புறம் எப்படி தப்பிப்ப, எப்படி தப்பிப்ப? விடுவானா? சாமி சொல்றான் இந்த களி எப்படி அழிப்பானா, இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் தர பிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தேனாம், எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சாங்கில் இறந்து தான் வளர்ப்பேன் நண்பரை, சாதுகளாகி என் பிள்ளைகளுக்கு மோட்சத்தை கொடுத்துருவேன். இந்த கலினிச பாவிகளை நரகத்தில் தள்ளி வதைக்க ஒண்ணு கொலை உருவி 84 லட்சம் பிறவி கொடுப்பேன் மண்ணுல விளங்குறான். ஓ தப்ப முடியாதியா, தேடிக்கோயா, சிவனை தேடி மோட்சத்துக்கு வழியை தேடிக்கோ. 6 பிறவிதான் மனித பிறவி, 6 பிறவி அரிய உன்னை நினையாமல் தூறுமிக பேசி தொழா மன்னிக்கிறேன் 7 பிறவி மனித பிறவி, 6 பிறவி அரிய உன்னை நினையாமல் தூறுமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அணைத்து வைகுண்ட வீவனை எங்க அப்பா கருணை கிடல். 7 பிறவி மனித பிறப்பு, 6 பிறவில நீ இறைவனை திட்டினாலும் கூட 7ஆவது பிறவில எங்க அப்பா சிவனே நாராயணான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அட்டி பிடிச்சி என் மகனே வான்னு மோட்சத்தை கொடுத்துட்றான். 7 பிறப்பை விட்டுட்டீங்க, ஒருத்தரும் தப்ப முடியாது. 84 லட்சம் பிறவி புழு விலங்கு பறவைன்னு பறக்கணும். இன்னைக்கு கசாப்படையில் தொகுது பேர் ஆடு, அதுவும் மனுஷனா பிறந்த ஒரு ஆத்மா தான் அந்த உடல்ல இருக்கு. ஐயோ 1 லட்சம் 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம். ஆடு கோழி பண்ணி நாய் கொண்டு நம்மளை வதைக்கு திம்பா. இன்னைக்கு நம்ம குடல் திங்கிறோமா, நம்ம குடலை ஒருத்தர் திம்பா, ஆடா பரப்போம் நம்மளை வெட்டி ஒருத்தர் திம்பா. சொல்லுங்க, இன்னைக்கு மூளை திங்கிறோமா, ஆட்டை வெட்டி மூளை திங்கிறானா நம்மளை வெட்டி ஒருத்தர் திம்பா.
சொல்லுங்க. காட்டுக்கால் சூப்பு நல்லா இருக்குங்கிறாம அதே ஆடா நம்ம பிறப்போம், நம்மளை வெட்டி நம்ம காலை வெட்டி விட்டு சூப்பு வச்சு குடிப்பான். ஐயோ இது சத்திய வார்த்தையா? 84 லட்சம் பிறகு ஒரு ஆடு கிடையாது, 84 லட்சம் தடவை நீ பிறக்க வேண்டியிருக்கும் இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா இந்த மனித பிறப்ப. ஐயோ இந்த பதவியில அற்பையா, மந்திரி, எம்எல்ஏ, சிஎம், ஐயோ இறைவன் சொல்றான், ஐயா சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று என்னாதே, வத்தாஸ்தி கொண்டு வகை என்று என்னாதே. இது சிட்டின் போடா, இதுல நீ மூழ்குன்னு வச்சுக்கோ, உனக்கு தற்பெருமை வந்துடும், அகங்காரம் வந்துடும், நீ இறைவன் அடைய முடியாதுடா. நிர்மாண மோகா ஜித சங்கதோசா அத்தியாத்மியம் வித்யா நிருத்த காமாக தோந்தேரம் முத்தாக சுதுக சம்ஜினர் கச்சனி மூடாக பதவியும் தத்துங்கிறான். தற்பெருமையும் மோகம் அகண்டவர்கள், பற்றி என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த பரமபதத்தை அடைகிறார்கள். யார் மோட்சம் அடைய முடியும்? யார் பிறப்புகிற துன்பத்திலிருந்து விடுபட முடியும்? மோட்சத்தை அடைந்தாதான் உனக்கு விடுதலை. தேடிக்கோ. பதவி நோய்ய தற்பெருமை வந்துடும், 4 பேர் நம்மளை பாக்குறானாங்கிற என்ன வந்துடும், 4 பேர் நம்மளை புகழணும், நம்மளை துதி சட்டவில் பாடணுங்க என்ன வந்துடும். அடே விட்டுருங்க பாவிகளே, இது பெரிய பாவம், நரகத்துக்கு போயிருவ, 84 லட்சம் பிறவிக்கு வந்துருவ. சத்திய வார்த்தையா இது? உண்மை. ஐயோ ஆடு, கோழி, பன்னி, நாயில இருக்கிற ஆத்மா தான் மனுஷனுக்குள்ள இருக்கு. இந்த ஆத்மா அந்த உடல் எடுத்துரும். வாய்ப்பு, மனித பிறவி வாய்ப்பு. இதை கேட்கக்கூடிய பிள்ளைகள் தயவு செய்து பயன்படுத்திக்கிடுங்க. இது சிவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தையில. அப்பாவே சொல்றான், ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுதி அகிலங்கிறான். ஐயோ இது நாதன் சிவனுடைய வார்த்தை, ஏன் வார்த்தை கிடையாது. இது சத்திய வார்த்தை. இதெல்லாம் ஆத்ம கணக்கு, புரிஞ்சுக்கோ. ஜீவ கணக்கு. மோட்ச உயிர்க்கும், நரக உயிர்க்கும், தீ நரக பாவி உயிர்க்கும், ராச உயிர்க்கும், பள்ளி வாசல் உயிர்க்கும், வைகுண்ட பதவி உயிர்க்கும், எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. முன்னுள்ள ராமர் உயிர்க்கும், மோகவடிவான உயிர்க்கும், முகச்செய்யுள்ள ராமர் உயிர்க்கும், இப்போ வந்த நாராயணர் எங்கும் இறைந்தவர் தான், ஏகமயமானவர் தான், எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகர. எவ்வுயிர்க்கும் எங்க அப்பன் தான். எல்லா ஜீவன் விதத்துல எங்க அப்பா தான் இருக்கா. மோட்சத்துல உயிர்க்க வந்து அடைக்கலாம், நரகத்துல இருக்கிற உயிர்க்க வந்து அடைக்கலாம். நரகத்துல இருக்க உயிர் சிவ சிவான்னு சொன்னா மோட்சத்துக்கு போயிடும். எங்க அப்பனுடைய நாமத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, தேடிக்கோ. அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டானாலும் சிவனே சிவசிவா என்ற சொல்ல அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாலும் சிவனைங்க. ஏய் அரகரா சிவசிவான்னு சொல்லு, சொன்னாதான் உனக்கு மோட்சம், அந்த பிறப்புல விடுபடு. அதை விட்டுட்டு விஜய் நாம வாழ்க, தளபதி நாம வாழ்க, ஓடி சொன்னா நாசமா போய் உங்க பாவம் தான் வந்து சேரும். இறைவன் தான் பூஜை போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியும் இறைவன் ஒருத்தன் தாண்டா, மனுஷன் கிடையாதுடா. மலஞ்சலம் கிடைக்கிற மனுஷன் கிடையாது. தயவு செய்து மனுஷன் துதி பாடாதீங்க, எந்த மனுஷனையும் புகழாதீங்க. அப்பா அம்மாவை புகழுங்க, அப்பா அம்மா திருவடி போட்டின்னு சொல்லுங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதை விட்டு கண்டவனெல்லாம் போட்டி சொன்னீங்க. என் பிள்ளைகளே நரகத்துக்கு போயிருங்க, போயிடாதீங்க. நரக வாயில் தயாரா இருக்கு. இந்த ஆத்மா நீ இறைவன் அடைந்து வச்சுக்கோ. இது 7வது பிறப்பா கூட இருக்கலாம். பேசுற எனக்கு உங்களுக்கு இந்த மணி பிறப்பு இதை விட்டுட்டோம். ஆடு 84 லட்சம் பிறவி நரகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகு கோரமான நரகம் கிடைக்கிறான். எஜந்தே சாத்விகா எதிரசாந்தி ராஜசா பிரேத பூத கணாசனி எஜந்தே தாமசனா. அடையே தமோகுணி துஷ்டர்களே, உங்களுக்கு மீறா நரகம், கொடுமையான நரகம் இருக்குங்கிறான். அதுக்கப்புறம் 84 லட்சம் பிறவி. இன்னைக்கு ஆட்டுக்கறி, கோழிக்கறி திங்கும் இதெல்லாம் யாரு? நம்மளை போல மனுஷன் தான். அவன் 84 லட்சம் பிறவி அந்த ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம் தான் மீண்டும் மனித பிறவி கிடைக்கும். அந்த பிறவில எங்க அப்பாவை நீ தேடல்னு வச்சுக்கோ, மறுபடியும் ஒண்ணு பிறவி கொடுத்து கொள்ளுன்னு கொள்ளுவான். அப்படியே பிள்ளைகளே தேடிங்க. பிள்ளைகளே இந்த பிறவியை விட்டுறாதீங்க, மனித பிறவியை பயன்படுத்திக்கோங்க. ஐயோ இந்த பைத்தியக்காரன் சொல்றது சத்திய வார்த்தை, இந்த கிறுக்கன் இந்த லூசு சொல்றது சத்திய வார்த்தை, இந்த மெண்டல் சொல்றது நம்புங்க பிள்ளைகளே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். திருவடிகளே போற்றி, அப்பாவின் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்புடையீர் வணக்கம். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் ஒரு இயற்கை எழில் கொஞ்சும் இடத்துல இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிவாலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த சித்தர் பயன்படுத்திய அந்த சித்தர் வழிபட்ட சிவலிங்கம் மற்றும் அவர் கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம், கிட்டத்தட்ட இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பொக்கிஷம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. மக்களே, இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சிறிய உதவி செஞ்சு கொடுங்க. எங்களால் மீண்டும் பொருளாதாரம் இல்லாததுனால இந்த திருப்பணி இப்போது நிற்க போகுது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த புண்ணிய பலன் எம்பெருமான் தங்களுக்கு கோடான கோடியாக தருவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுவாமி பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்தளவு நாகங்கள் இந்த இடத்துல இத்தனை கணக்கு கிடையாது. அந்த லிங்க திருமேனியில் சுற்றி விளையாடுறது, அப்புறம் அந்த விபூதி தட்டத்தில் நாகங்கள் உருள்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய பொக்கிஷங்க. இந்த இடம் சாமியுடைய அருள் அவ்வளவு இருக்குது. நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். இந்த சிவாலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இந்த கூகுள் பே எண்ணில் நீங்கள் ஜிபே எண்ணில் உதவி பண்ணலாம். 93 85 44 31 06
உங்களால் முடிஞ்சால் உதவுங்கள் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மா ஏதாவது சின்ன உதவி செய்யலாம். நீங்கள் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் போதும், உங்களுக்கு பெரிய புண்ணிய மக்களே. சிவாலயத்தின் அந்த புண்ணியப்பெல்லாம் நீங்கள் அனுபவித்தே ஆகணும். பகவான் எம்பெருமானே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கத்திய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். வண்ணமாய் நீதம் 3ம் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாயிருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். எண்ணமேதொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டீர் திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். இது நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பனுடைய அந்த சிவனுடைய வாழ்த்து, ஈசனுடைய அந்த திருப்பாடல் திரு வாயினால் அப்பன் சொன்ன அந்த வார்த்தையை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயம் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு இறைவன் நிச்சயம் அருள்வான். அதில் எல்லலும் ஐயமில்லை. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். சிவம் வாழ்த்துறா மக்களே. அப்பாவுடைய திருவடி மறுமையில் கிடைக்கும், இம்மையில் பூமியில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்பான முறையில் வாழ்ந்து இறைவனின் திருப்பாதத்தை அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் உள்ள பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் முடிந்தளவு ஒரு 2 பேருக்கா ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகும். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் பால் வாழ்த்தினோம் நீர் வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ. முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ. தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ. மேலோக நீதி விளங்கி மனு வாழ. பூலோகம் உள்ளளவும் பொய்யருவீமை வாழ. நல்லோரும் வாழ நவில் ஒருந்தான் வாழ. எல்லோரும் வாழ இருந்து நீடுழி வாழ்க. இந்த பாடல் அப்பன் சிவன் அடியார் பெருமக்களை வாழ்த்துற வாழ்த்து. நிச்சயமா உங்களுடைய குடும்பமே வம்சமே நல்லா இருக்கும் மக்களே. முடிஞ்சால் இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சின்ன உதவி, ₹1 நீங்கள் ஏகபரா குருபிச்சையாக கேட்குறோம். அந்த சிவாலய திருப்பணிக்காக ஏகபரா குருபிச்சை அப்பன் பரம்பொருள் பேர் சொல்லி கேட்குறோம். முடிஞ்சால் உதவி பண்ணலாம் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது பகிருங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். உங்களுடைய பாவ கர்ம வினைகள் நீங்கும். எல்லா சிறப்பையும் சிவன் தருவான். ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.